இன்றைக்கி தேங்காய் பூ தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் அதுக்கு நாகா மைதா நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். நாகா தான் வேணுன்றது இல்லை, நீங்கள் லூஸில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மைதா மாவில் தான் போடணும். இது மைதா மாவில் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு நல்லா க்ளீனாக இருக்குது, அதனால் நான் சலிக்கலை. ஃபஸ்ட்டே நான் சலித்து பார்த்துட்டேன், நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சலித்து எடுத்துக்கோங்க. எப்போயுமே மாவு நம்ம சலித்து எடுத்துக்கணும். நான் இப்போ தான் சலித்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே, அதனால் நான் அப்படியே கொட்டியிருக்கேன். நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கப்பு கணக்கு வச்சுக்கலாம், இல்லை கிளாஸ் கணக்கும் வச்சுக்கலாம். நம்ம இதே கப்பால் தான் நம்ம அரிசி மாவும் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இன்னொரு கிளாஸ் காட்டுறேன். அது அரை கப்பு அளவுக்கு எனக்கு கணக்கு. இது அரை கப்பு அளவு தான் இந்த கிளாஸ் கணக்கு. இதால் ஒரு கப், இதால் ஒரு கிளாஸு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு இவ்வளோ போட்டுக்கலாம். போட்டோம்னா இது அரை கிளாஸ் அப்படியே கரெக்டாக வரும். அதனால் அது அரை கப்பு அரை கிளாஸு அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு 2 டம்ளரும் அளந்து காட்டுறேன். ஏன்னாக்கா அந்த டம்ளரில் கொட்டிட்டு இந்த டம்ளரில் ஒரு வாட்டி கொட்டணுன்னா உங்களுக்கு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. அதனால தான் இந்த டம்ளரில் இருக்கிறது மறுபடியும் அந்த பெரிய டம்ளர்லேயே கொட்டிட்டு நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன். இதுக்கு நான் 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் போட்டிருக்கேன் உப்பு. நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. நம்ம கரைச்சிட்டு நம்ம பத்தலை அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 400 ml கிட்ட நமக்கு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி விக்ஸு வச்சு நம்ம கலந்து விட்டுக்கணும். கை வச்சு கலந்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும் அங்கங்கேயும். அதனால் நீங்கள் விக்ஸு இருந்தது அப்படின்னா விக்ஸை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இல்லைன்னா போக் ஸ்பூன் இருந்தாலும் நீங்கள் அதால் கூட கலந்துக்கலாம். கையில் தான் கலக்கணும் அப்படின்னா ஒரு கட்டி இல்லாமல் நம்ம பார்த்து கலந்து எடுத்துக்கணும். இப்போ தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு எனக்கு பத்தலை, மறுபடியும் நான் உப்பு போட்டிருக்கேன். மொத்தத்துக்கு 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். மறுபடியும் தண்ணி விட்டு நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்படி கரண்டியில் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த கோடு விழுகணும். அந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். அந்த கோடு விலகணும். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த பின்பக்கமான அந்த கரண்டியை காட்டினேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். நான் தேங்காய் சில்லியாக எடுத்துட்டேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். துருவி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் அந்த தேங்காய் சில்லி சில்லியாக விழுகுது அப்படின்றதுனால நான் சில்லி சில்லியாகவே எடுத்துட்டேன், துருகலை. துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட நமக்கு டேஸ்ட்டு தான். நான் அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதுக்கு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சிட்டு தண்ணி இல்லாத பாத்திரத்தில் நீங்கள் இந்த தேங்காய் துருவலை கொட்டிக்கலாம். இந்த தேங்காய் துருவலை நம்ம அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் க்ளீனான தண்ணி இருக்கக்கூடாது, ஸ்பூன்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம மிக்ஸி ஜார்லேயும் நமக்கு தண்ணி இருக்கக்கூடாது. எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. தேங்காய் அரைக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணி இருந்ததுன்னா நல்லா தொடச்சிக்கோங்க. இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரையில் இருக்கிறது அரை டேபிள் ஸ்பூனு தான், அதனால் நான் 6 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதால் மொத்தத்துக்கு அது 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு மூடி தேங்காவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நம்ம வாசனைக்கு வச்சுருந்தா ஏலக்காயை போட்டிருக்கோம். ஏலக்காயும் போட்டு இந்த மாதிரி அரைக்கும்போது நமக்கு பிரியாலாம் கிடைக்காது, நல்லாவே இருக்கும். இப்போ சர்க்கரைலாம் இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகலாம். இது எங்கள் ஊரில் புது மாப்பிள்ளைக்கு மறுவீடுக்கு வரும்போது இந்த டிஃபன் செஞ்சு வைப்பாங்க. உங்கள் ஊரில் எப்படின்றதை நீங்கள் சொல்லுங்கள். மறுவீட்டுக்கு மாப்பிள்ளை விருந்து, இது மறுவீடு விருந்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா மாப்பிள்ளைக்கு, அப்போ காலை டிஃபனுக்கு இது செய்வாங்க. உங்கள் ஊர்லலாம் இது பேர் என்னான்னு எனக்கு தெரியல. நாங்கள் இது தேங்காய் துருவல் தோசை அப்படின்றவோம், தேங்காய் பூ தோசை அப்படிம்போம். இதுக்கு பேர் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கூட நம்ம நெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும். நெய் விட்டு நம்ம தோசை ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். எண்ணெய்னாக்கா நமக்கு அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த தேங்காய் இந்த மைதா மாவு தோசையோடு கலந்து சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். ஏன்னா நம்ம வெறும் மைதா மாவுலையே கூட போடலாம், அது ரொம்ப கொலன்னு இருக்கும். நமக்கு எடுத்து அது சாப்பிடும்போது ரொம்ப வேகாத மாதிரி அப்படியே மாவு மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அதனால தான் அரிசி மாவு போட்டுக்கிறது. அரிசி மாவு போட்டால் தான் நமக்கு இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும்.
இல்லைன்னா கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவலை அது மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். தேங்காய் தோசை ஃபுல்லாக நம்ம அப்படியே தூவி விட்டுக்கணும். துருவலாக இருந்ததுன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது பாலோடு இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை வந்து 2 பக்கமுமே நமக்கு வெந்துடணும், கருகிடாமல் பார்த்துக்கணும் தோசையை. இப்போ தோசை ஃபுல்லாக பரப்பிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். இது வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. இதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன். ரோல் பண்ண முடிஞ்சால் ரோல் பண்ணிக்கலாம், இல்லை மடித்து விட்டாலும் மடித்து விட்டுக்கலாம். ஆனால் தோசை ஃபுல்லாகவும் இருக்கணும் இந்த தேங்காய் துருவல். சில பேர் வந்து நடுவில் மட்டும் வைப்பாங்க. அப்போ வந்து நமக்கு அது ஓரமெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. அதனால் தோசை ஃபுல்லாக நமக்கு இருந்ததுன்னா எந்த இடத்துல பிச்சு சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் வெறும் தோசை மட்டும் சாப்பிட முடியாது. இந்த தோசை மட்டும் நம்ம ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாது. இது 1 2 சாப்பிட்டுட்டு நம்ம இட்லியோ தோசையோ அது கூட கார சட்னி இல்லைனாக்கா வெங்காய சட்னி, அது இல்லை தேங்காய் சட்னி, சாம்பார் ஏதாவது ஊற்றி நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு அது வந்து திருப்திப்படும். இது மட்டும் சாப்பிட்டா நமக்கு வயிறு ரொம்பின மாதிரியே இருக்காது, வயிறு காலியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் 2வது தோசையும் ஊற்றியிருக்கேன். ஆனால் கடகடன்னு ஊற்றிடணும் இந்த மாவை. இப்போ நம்ம ஊற்றிலாம் தேய்க்க முடியாது. அதனால் கடகடன்னு ஊற்றிடணும். நைஸாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு அந்த ஸ்பூன் கரண்டியால் எடுத்து ஊற்றிடணும். அப்போ தான் நமக்கு வந்து தோசை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல நல்லா வெந்துடும், அடுத்த இடத்துல வேகிறதுக்குள்ளே வெந்தது கொஞ்சம் கருகிடும். அதனால் டக்கு டக்குன்னு ஊற்றிடணும். அப்படி ஊற்றி தான் இந்த தோசையை வந்து சுட முடியும். அதே போலயே தேங்காயை நல்லா சுற்றிலும் தேய்ச்சி விட்டுக்கணும். அப்படியே சுற்றிலும் நம்ம இப்போ தூவி விட்டுட்டோம் அப்படின்னா தான் அது நம்ம எந்த இடத்துல நம்ம பிச்சு சாப்பிட்டாலும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இந்த தோசைக்கு பேர் என்னான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து தேங்காய் பூ தோசை அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா மேலேயும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளேயும் அந்த இனிப்பு தேங்காய் அந்த நெய் வாசனைக்கு நம்ம எத்தனை தோசை சாப்பிட்றோன்றதே தெரியாது. ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு 5 6 தோசை சாப்பிட்டாலும் கூட நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்காது. அது கூட நம்ம ஒரு 2 இட்லியாவது வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்திப்படும். தேங்க்யூ.